இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு மராத்தி மொக்கு, 2 துண்டு பட்டை, 6 லவங்கம், 1 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 3 வெங்காயம், கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிடலாம். அதுக்குள்ளே 10 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான சால்ட்டையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் வேக விட்டுடலாம். அரைச்சி வச்சுருக்க முந்திரி கசகசா பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம்.